இன்றைக்கி நம்ம சமையல் மாஸ்டர் சேனலில் கேசரி கல்யாண ஸ்டைலில் கேசரி செய்ய போகிறாரு நம்ம மாஸ்டர். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா திராட்சை, முந்திரி, ஏலக்காய் தேவையான அளவு, ரவை 1 கப்பு, 4 கிலோ எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும். ஆயில், அப்புறம் கலர் பவுடர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெய் கொஞ்சம். ஃபஸ்ட்டு தண்ணி சுட வச்சு எடுத்துக்கலாம். மாஸ்டர் சுட வச்சிட்டு இருக்காரு. சுடு பண்ணி தனியா ஒரு பாத்திரத்துல ஊற்றி வச்சுக்கிறாரு. இன்னொரு பாத்திரத்தை போட்டு சட்டி சூடானதும் அதில் ஆயில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூடானதும் ரவை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சுட வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. தண்ணி அளவு பார்த்து ஊற்றுங்க. 1 கப்புக்கு 1.5 கப்பு ஊற்றினா போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி மறுபடியும் கிண்டலாம். தேவையான அளவு நீங்கள் கலருக்காக கேசரி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் இலக்க வச்சுக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு போதுமான அளவு வந்தப்புறம் நீங்கள் இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எது வசதியோ, உங்களுக்கு எது டேஸ்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. இதே மாதிரி கல்யாண சமையலை பற்றி இன்னும் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.